recording. Button. Double tap to activate. Good evening, darlings. Welcome back to my channel மெரினா மன்னன். நான் உங்கள் பிரேம்ஜி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோடீஸ்வரர் ஆகிறது எப்படி, நம்ம எப்படி பணக்காரர் ஆகிறது, அதுக்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயமா இஎம்ஐயில் பொருள்கள் வாங்குறத நம்ம அவாய்ட் பண்ணுங்க. செகண்ட் விஷயம், நம்ம தேவையில்லாமல் ஆப்லேயோ இல்லை தேர்ட் பர்சன் கிட்ட நம்ம இன்ட்ரெஸ்ட் வாங்குறத குறைக்கணும். மூணாவது விஷயம், நிறைய பொருள்களை வாங்கி 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 தேவையில்லாத அன்வான்ட் பொருள்களை தான் வாங்கி 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 சேமித்து வச்சுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். அதே மாதிரி பொருள்கள் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சு நம்ம ஆன் பாட்டில் நம்ம காசு கொடுத்து நெட் கேஷாக கொடுத்து வாங்குறது பெட்டர். நம்ம இஎம்ஐலேயோ இல்லை ஒரு வேறு எதனா வழியில் செகண்ட் ஹேண்ட் அந்த மாதிரிலாம் வாங்கலாம். அதனால தேவையில்லாத செலவுகளோ தேவையில்லாத விரயம் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் ஒரு உண்டியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், வருஷத்தில் ஒரு கோவில் ட்ரிப் போகிறோம், இல்லை அதாவது வெக்கேஷன் ட்ரிப் எதனா பிளான் பண்ணுறோம், அதுக்கெலாம் நம்ம உண்டியலில் ஒரு அமௌண்ட் போட்டு வைக்கணும். இப்போ கோவிலுக்காக தனியாக, வெக்கேஷனுக்காக தனியாக, மெடிக்கலுக்காக தனியாக, அது மாதிரி எதனா ஒரு உண்டியல் பிரித்து தனித்தனியாக நம்ம பிளான் பண்ணி போட்டு வைக்கணும். ஸோ மெடிக்கல் செலவெல்லாம் நம்ம பிளான் பண்ண முடியாது. இது மாதிரி வெக்கேஷனு கோவில் விஷயத்தில் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம உண்டியல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணும்போது நம்ம அன்வான்டாக கடன் வாங்குறதையோ அன்வான்டாக இது பண்ணுறதையோ நம்ம தவிர்க்க முடியும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதை நம்ம முன்னாடியே பிளான் பண்ணுறது மூலமா அவாய்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம எப்படிங்க சேமிக்கிறது? நம்ம உழைக்கணும்ல, உழைச்சாதானங்க காசை சம்பாதிக்க முடியும், இல்லை சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக உழைக்கணும், கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு நம்ம உழைச்சி தான் ஆகணும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த டைம் தான் நம்மளுக்கு நாளைக்கு பெரிய அளவில் அச்சீவ் பண்ணோம், நம்மளுக்கு காசை ரீச் பண்ணி கொடுக்கும். அதுக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்பவே பெரிய விஷயமா நிறைய ரிச் பீப்புள்ஸை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எந்தெந்த வகையில் நம்ம சேமிக்க முடியும், எப்படிலாம் காசை சேவ் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சா மட்டுமே நம்ம கோடீஸ்வரர் ஆக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்னலாம் பண்ணனா நம்ம கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்றத பற்றின நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். Home. Back. Back.